வணக்கம், ஷெஃப் மகேந்திர வர்மா. நான் இன்னைக்கு செய்ய போகிறது என்னன்னா பேசில் மஷ்ரூம் பிஸா. இது வந்து வெஜிடேரியன் பிஸா. ரொம்ப அருமையாக இருக்கும். இது நம்ம இதில் துளசிமாங்க, அதை இங்கிலீஷில் பேசில்மாங்க. அதை போட்டு காளான் போட்டு இன்னைக்கு அந்த டொமேட்டோ சாஸ் பண்ணிட்டு உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். டோவும் எப்படின்னு அடிச்சு காமிக்கிறேன். ரொம்ப அருமையாக இருக்கும். உங்களுக்கு எப்படி நீங்கள் செஞ்சு காட்டுறேன். பிஸா ரெடி பண்ணுறதுக்கு 1 கிலோ மைதா, 100 கிராம் சுகரு, 5 கிராம் உப்பு, 20 கிராம் ஈஸ்ட் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு நேரம் வைக்கணும். நல்லா வச்ச பிறகு நல்லா மாவு உப்பும். இப்போ வந்து ஒரு பிஸா சீட்டுக்கு 160 கிராம் நல்லா சப்பாத்தி மாரி தேய்ச்சி 100 கிராம் எடை போட்டு எடுத்துக்கணும். தனியாக எடுத்துகிட்டு நல்லா சப்பாத்தி மாரி தேய்ச்சி ஒரு 15-20 நிமிஷம் நல்லா பர்மனன்ட் சேர்த்து வைக்கணும். ஃபோர்க் எடுத்து இல்லாட்டி ஸ்பூன் எடுத்து நல்லா ஓட்டாக குத்தி வச்சுக்கணும். போட்டு இப்போ பிஸா சாஸ் ரெடி பண்ணுறதுக்கு 2 கிலோ சிகப்பான தக்காளி, நல்லா பழுத்த தக்காளி எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு மேலே நல்லா கீரல் போட்டு இந்த நுயில் இருக்கிறதா வெட்டி எடுத்துக்கணும். வந்து எடுத்துகிட்டு தண்ணி நல்லா கொதிக்க விட்டு அதில் வேக விடணும். மினிமம் ஒரு 20 நிமிஷம் தக்காளி நல்லா வேக விடணும். தக்காளி நல்லா வெந்துருச்சு. இப்போ என்ன பண்ணுறோம்னா தக்காளி பூரா நல்லா அரிச்சு எடுத்து தண்ணியில் எடுத்துகிட்டு தோலை பூரா நீக்கணும். தக்காளிலேருந்து தோலை நல்லா நீக்கிட்டு வச்சுக்கணும். இப்போ என்ன பண்ணால் அந்த நல்லா பேஸ்ட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ பிஸா சாஸ் பண்ணுறதுக்கு தேவையான எல்லாத்தையும் பொருளை பூரா எடுத்து வச்சுக்கணும். இப்போ பிஸா சாஸ் பண்ணுறதுக்கு எண்ணெய், பூண்டு, செல்லரி, சின்னதாக நறுக்கிற வெங்காயம், குடமிளகாய், டொமேட்டோ சாஸு, டொமேட்டோ பியூரி, 2 கிலோ வேக வச்ச தக்காளி அரைச்சி ஊற்றிக்கணும். நல்லா கொதிக்க விட்டு ஒரிகோனோ, ரோஸ்மெரி, சில்லி ஃப்ளாக்ஸ், உப்பு, சுகரு, பேசில், மாய் கியூப்ஸ் 2 இது நல்லா போட்டு கொதிக்க விடணும். கொஞ்சம் 50 கிராம் வெண்ணெய் சேர்த்துட்டு நல்லா பிஸா சாஸ் ரெடி. இன்றைக்கி ரெடி பண்ண போகிறது பேசில் பிஸா மஷ்ரூம். இப்போ மஷ்ரூம் எடுத்து என்ன பண்ணுறோம்னா மஷ்ரூம் நல்லா அந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணிட்டு ஒரிகோனோ சீசனிங் எடுத்துக்கணும். இதில் ஒரிகோனோ சீசனிங் சேர்த்துட்டு கொஞ்சம் தேவையான அளவு எண்ணெய் நல்லா ஊற்றிட்டு தோசைக்கல்லை நல்லா சூடு பண்ணிட்டு தோசைக்கல்லை நல்லா பொரிக்கணும். ரொம்ப இது பண்ணக்கூடாது. இது வந்து கிரில் பண்ணணும். நல்லா கிரில் பண்ணணும். அரை வேக்காடு நல்லா கிரில் பண்ணி எடுத்துடணும். அவ்வளோதான், ரெடி ஆச்சு. இது எடுத்து ஒரு பிளேட்டை தனியாக வச்சுக்கணும். பிஸா ரெடி பண்ணுறதுக்கு ஒரிகோனோ, சில்லி ஃப்ளாக்ஸ், குடமிளகாய் நீளமாக இருக்கிறது, மசாலா சீஸு, பிஸா சாஸ், நீளமாக இருக்கிற வெங்காயம், தோசைக்கல்லில் போட்டு வதக்கின காளான், பேசில், இது பேர் தோசைமாங்க, எல்லாம் எடுத்துகிட்டு பிஸா சீட்டு எடுத்து வச்சிடணும். இப்போ என்ன பண்ணுறோம்னா பிஸா சாஸை மேலே அப்ளை பண்ணணும். பிஸா சீட்டில் நல்லா அப்ளை பண்ணிட்டு கிரில் பண்ண நம்ம தோசைக்கல்லில் போட்டு எடுத்த காளானை போடணும். குடமிளகாய், வெங்காயம், துளசி இலை போட்டு மேலே போட்டு மசாலா சீஸு நல்லா மேலே போட்டு சில்லி ஃப்ளாக்ஸு, ஒரிகோனோ சேர்த்துக்கணும். இந்த சீசனுக்கு சேர்த்துட்டு நல்லா போட்டு 180 டிகிரி டெம்பரேச்சரில் ஓவனில் பிஸாவை நல்லா குக் பண்ணணும். இப்போ வந்து பேசில் மஷ்ரூம் பிஸா ரெடி ஆச்சு. இது ரெடி சூப்பராக இருக்குது சாப்பிட்றதுக்கு. இப்போ இது என்ன பண்ணுறோம்னா கட் பண்ணணும். இது கட் பண்ணும்போது நைஃப்பில் எடுத்தால் கூட அந்தளவுக்கு தெளிவாக கட் ஆகாது. ஆனால் பிஸா கட்டுறோமாங்க, அந்த கட்டரை வாங்கிட்டு நீட்டாக கட் பண்ணுறோம். நல்லா கட் பண்ணிட்டு தேவைப்பட்ட எக்ஸ்ட்ராவாக பீஸ் போட்டுக்கலாம். அதுமாரி பீஸ் நல்லா கட் பண்ணி பிஸா ரெடி ஆச்சு. இந்த பேசில் பீஸ் மஷ்ரூம் ரொம்ப அருமையாக இருக்குது சாப்பிட்றதுக்கு. பிஸா ஏகப்பட்ட வெரைட்டி இருக்குது. இது வந்து வெஜிடேரியன் பிஸா. இது வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது. எப்படி இருக்குன்னு பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். இது வீட்டிலே பண்ணலாம். அவ்வளோதான், இது ரெடி ஆச்சு.